வணக்கம் மக்களே, நான் உங்கள் லூஃபி. இன்றைக்கி வந்து நம்ம அசுரன் ப்ரோ கூட விளையாட போகிறோம். கரெக்டாக? ஆமாம், அசுரன் ப்ரோ கூட கரெக்டாக அவர் தான். இப்போ வந்து சமமான எப்படி நம்ம மூமெண்ட்டு முன்னாடி இந்த பண்ணுறதுலாம் போட்டுட்டேன். நான் நல்லா இல்லை. நம்ம ஏதோ இந்த வண்டல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்டாக அந்த டயரில் வச்சுருக்கேன். ஜெயிச்ச முதல்ல ஏதோ பெரிய அடிப்போம். ரொம்ப நல்லா கொடுக்குறான் பாருங்க. எதுவுமே நல்லா கொடுக்குறான். இவர் குளோவால் போட்டு நம்ம தப்பு பண்ணணும். இந்த வெரி ஹைட்டாக இருக்கும். ஆனால் ஒன்றா பிடிக்கல. பார்த்தீங்களா, குதிச்சுட்டு வந்து அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட் ஸ்பீட் வேறு விடவே கூடாது. அடிக்கிறோம். எனக்கெல்லாம் செம்ம காண்டாயிடும். இந்த மாதிரிலாம் எமௌண்ட்டு கூட போடலாங்க. இது இந்த மாதிரி மூமெண்ட் ஸ்பீட்லாம் கொடுத்தா மக்களே செம்ம காண்டாயிடும். அவ்வளோதான். எப்படி எப்படி நம்ம மூமெண்ட்டு இதே மெயின்டைன் பண்ணிக்கணும். அநேகமாக அவர் காண்டாயிருப்பார். கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு எங்க அடிக்கிறாரு? மண்டலே அடி. இன்னொரு அடி. இன்னும் ஒரே ஒரு அடியாச்சா? ஐயோ ரசிட்டா. நான் பக்கத்துல ஆளான்னு சொன்னேன். ஆனால் அவனா இந்த ஃபைனலில் மட்டும் போட்டு காண்டாக்கிறான். சரி, இந்த ரவுண்டு பார்த்துப்போம். இந்த ரவுண்டு செம்ம காண்டாயிட்டோம்ல. முன்னாடி ரவுண்டெல்லாம் இன்னும் வாட்சிங் போடுறது. மண்டல செம்ம ஷாட்டு. 50 கோல் போடணும். சரி, நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் உட்காந்துக்கலாம். அப்புறம் நல்லா இருக்கும். ஐயோ, நான் ஓட்டிக்க அமௌண்ட் போட்டுருக்கேன். எல்லாம் வந்துது. எனக்கு தெரிஞ்சு அடுத்ததுனால காண்டாகி வேறு ஒன்று முடிச்சு விட்டுருவாங்க. பார்ப்போம். அதுக்குள்ளே இப்படிதான் வந்துட்டேன். சுற்றி போயிடலாம். குதிச்ச மண்டையில் அடித்தா அது பெரிய ஃப்ளூக்கு. இதில் மூமெண்ட் வேறு. ஒன் டேப் என்ன அது பாருங்க பண்ணுறல. இதுதான் ட்ராகு. இந்த மாதிரி ட்ராக் பண்ணியிருந்தால் தான் ஒன் டேப்பு. குதிச்சு அடிக்கிறதெல்லாம் ஒன் டேப் கிடையாது. அது பேர் ஹெட்ஷாட்.
ஒன்டா பொண்ணுன்னா சொல்லி கூப்பிட்டாரு. நான் அதுக்குள்ள அங்கே கூப்பிட்டேன். இதில் மூமெண்ட் ஸ்பீடு வர இந்த தடவை அடிக்க போகிறேன். எப்படியாவது அடிச்சிடலான்னு தோணுது. அடிக்கலான்னா தெரில, ஒரு அடித்து போட்டாலும் போட்டுருவாரு. செம்ம பிளேயரு. சிஎஸ் அவ்வளோவா விளாட மாட்டேன். டிஆர் டிஆர் பிடிக்கணும்னா செம்ம கலைச்சு ப்ரோ பிளேயர் மாதிரி அப்படியே போடுறாரு. சும்மா ப்ரோ பிளேயர் மாதிரி சுற்றி கோல் போட்டா சுற்றினா சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சொல்லிப்போம். நீர் ஒரே இடத்துல கர்வு க்ளோவல் போடுறேன்ட்டு ஒரே இடத்துல போடுறாரு. நல்லா உத்து பார்த்தா தெரியும். பாஸ் பண்ணி விடுவார். இப்படிக்காக போயிடலாம். இந்த வடிவம் கொஞ்சம் வரல வாமா இன்னும் போது முடிச்சு விட்றலாம். ஃபோன் வர நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ ஆல்ரெடி செம்ம டேமேஜ் கொடுக்குறான். முடிஞ்சிடுச்சு. இதான் மூமெண்ட்டு. என்ன மூமெண்ட் கேட்டுறீங்களா? நம்ம பண்ணுறது தான் மூமெண்ட்டு. மூமெண்ட்டே நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். அப்படியா வேணும் இந்த மேட்ச் போட்டு தள்ளுவான்னு தான் நினைக்கிறேன். நம்மளை செம்ம டேமேஜ் இல்லை நம்ம நினைக்கிறேன். அவர் அதிக போயிட்டு இது வேற ஏனி போட்டு வச்சு மண்டையிலே போட போகிறேன். பார்க்கவே இல்லை மக்களே. இது பேர் நேரில் வந்து மோதுறாம கட்டை பாப்போல் பின்னாடி குத்திய அசுரன். சுரன்னா அரக்கனா சுரன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஆல்ரெடி விளாண்டு வாய்ஸ் மட்டும் முடியும். இந்த மேட்ச்சே ரொம்ப நாள் நடுப்பட்டு இந்த மேட்ச்சு எப்படி சொல்கிறேன்னா எங்கள் பண்டிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதான் பண்டில் எப்படி இந்த பண்டில் போட்டு அதான் ஓல்டு பண்டில். இந்த மேட்ச் ஜெயிச்சிடலான் இருப்பேன். போட போறேன். இந்த M10லலாம் எப்படி தான் விழுதோ எனக்குலாம் விழும். ஆனால் கம்மியாக விழும். என்ன பண்ணுறது? சரி நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி ஆட ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு மேட்ச் மட்டும் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆட நினச்சிங்களா? அந்த மாதிரி ஆடலான்னு இருக்கேன். பார்த்தீங்களா? இதான் உங்கள் லூஃபி மங்கி. எல்லாரும் வாண்டட் போஸ்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் எப்படியா ஜெயிச்சிடலாம். என்ன பேச்சிடலாமா? தப்பு நம்ம வருவோம். இந்த சுற்றி கோல் போடுறது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் பண்ண
பார்க்க நல்லா இருக்காது. ரிப்ளேயில் போய் பாருங்கள், நீங்கள் போட்டோ சுற்றி போடுற ரோல் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானே அப்படியே கற்றுக்கேன். அப்படியே பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணி இது அங்கே ஒரு பிளாக் அவ்வளோதான். ஐயோ இதுவே இல்லை. இப்போ அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவார். நான் இருக்கிற இடத்துல பார்த்தோன்னே இதை பாருங்க, நான் முடிய அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறேன். அது ஒரு அமௌண்ட்டு கிடச்சிது. ஓசியில் தான் கிடச்சிது. டாப் அப் பண்ணுவீங்க. இது ஒன்று நல்ல வந்து கேம் பிளே கிடச்சிது. ஸோ 6-6 வந்துட்டேன். இந்த மேட்ச் மட்டும் தோற்றுறேன்னு அசிங்கமாக போயிடும். ஏன்னா இதுதான் ஃபைனல் மேட்ச்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் தோற்றுறேன். பார்த்தீங்களா இப்படி சுற்றி போட்டேன். மழைகிற போட்டாங்க. இந்த ரவுண்டை மட்டும் எப்படியாவது தோக்காமல் ஜெயிச்சிடணும். 6வது ரவுண்ட்லேயே இனிமேலாம் முடிச்சிடணும். அவங்கள 7வது ரவுண்டு ஒரு ரவுண்டு இருக்குல்ல பார்த்துக்கலாம்னு விட்டோன்னா தோற்றுருவோம். 6வது ரவுண்ட்லேயே வைக்கணும். அப்படி நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில. அவர் ப்ரோ பிளேயரு. அவர் ரீமேக் மட்டும் டிஆர்லாம் பண்ணாலும் ரிவே வரும். கம்மடி கம்மடி ஏற்றாமல் இருக்காங்க. நானே இத்தனோண்டு நாளைக்கு போகணும். ஐயோ மண்டையிலே போட்டு ஓட தவறாக தேவசேனாக்கெலாம் முடிஞ்சது. இப்போதைக்கு வருங்க நீங்கள்